அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் வேதம் அது ஒரே ஒரு தஃபாத்தன் வாகிரா, ஒரே விடுத்தத்தில் ஒரே முறையிலே கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஒரே முறையில் கொடுக்கப்பட்டது. ஏன் குர்ஆன் மாத்திரம் சுமார் 23 ஆண்டுகளாக சன்னம் சன்னமாக பிரித்து ஏன் கொடுக்கப்பட்டது? நபியினுடைய 40வது வயதிலிருந்து 63வது வயது வரை, ஆக இந்த உலகை விட்டு அவர்கள் பிரிகிறார்கள் அல்லவா, அந்த வயது வரை ஏன் நீண்ட காலமாக கொடுக்கப்பட்டது? அதனுடைய பின்னணி என்ன? மற்ற வேதங்களை போல ஏன் கொடுக்கப்படவில்லை? இமாம்கள் இதற்கு 8 வகையான காரணத்தை பிரித்து சொல்கிறார்கள். அஹதுஹா, 1வது காரணம், இராதத்து அன் தகூன ரிசாலத்து முத்தசிலத்தன் பைன நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைனல்லாஹ். ரிசாலத் ஆகிறது அல்லாஹ்விற்கு மத்தியிலேயும் ரசூலுக்கு மத்தியிலேயும் எப்போதுமே அது சேர்ந்தே இருக்க வேண்டும். ஃபீ குல்லி வக்தின், அது எல்லா நேரத்திலேயும் ரிசாலத் என்பது தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே சன்னம் சன்னமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்போதுதான் வயகூனுல் ஹபீபு அலா இல்மின் மின்ஹு ஃபீ குல்லி சாஅத்தின், எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்விடம் இருந்து அந்த இல்மை பெறக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறுவார்கள். ஆக ரிசாலத்தினுடைய தொடர்போடே இந்த உலகம் கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டும். 2வது காரணம், லவ் அன்ஸலஹு மர்ரத்தன் வாஹிதத்தன் லம் யக்திர் அலா ஹிஃப்லிஹி, ஒரே விடுத்தத்தில் அதை நபியினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தால் லம் யக்திர் அலா ஹிஃப்லிஹி, அதை பாதுகாப்பதின் மீது, அதை மனனம் செய்வதின் மீது அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தான் சொல்கிறான், இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, அதை ஒன்று சேர்ப்பதும் உங்களை ஓத வைப்பதும் நம்மின் மீது கடமை, நபிக்கு சக்தி இல்லை. எனவே இறைவன் சன்னம் சன்னமாக அதை கொடுத்தான் என்பதாக 2வது காரணத்தை சொல்வார்கள். 3வது காரணமாக சொல்வார்கள், லவ் அன்ஸலஹு தஃபாத்தன் வாஹிதத்தன் லகான நாசிஹு வல் மன்சூஹு ஃபீ தஃபாத்தின் வாஹிதா, ஒரே விடுத்தத்திலே குர்ஆனை கையில் இறக்கி இருந்தால் லகான நாசிஹு வல் மன்சூஹு ஃபீ தஃபாத்தின் வாஹிதா, குர்ஆனில் இருக்கக்கூடிய நாசிகான ஆயத்துகளும் மன்சூகான ஆயத்துகளும் அதையும் ஒரே விடுத்தத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஒரு சில ஆயத்துகள் முதலாவது இறங்கி இருக்கும், 2வது ஒரு சில ஆயத்துகள் இறங்கி அந்த ஆயத்தை நசகு செய்துவிடும், அமல் செய்யவில்லாமல் தடுத்துவிடும். குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகள் உண்டு. முதலாவதாக ஹம்ரினுடைய ஆயத், அது ஹலாலாக்கப்பட்டது போல் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இறைவன் சன்னம் சன்னமாக அதை தடுப்பான், நசகு செய்வான் என்பதை நாம் பார்த்தோமே. இதே போன்ற சட்டங்கள் எல்லாம் இல்லாமலேயே ஆகிவிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை தடுக்கிறத குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். ஒரே விடுத்தமாக இறக்கும் போது அந்த பலனே இல்லாமல் போகிவிடும். 4வதாக, லவ் அன்ஸலஹு தஃபாத்தன் வாஹிதத்தன் லஸகுல இஸ்திஅமாலு மா ஃபீஹி மினத் தகாலீஃப், குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறைவன் இறக்கி இருந்தால் அதில் இருக்கக்கூடிய தக்லீஃப்கள், அதில் இருக்கக்கூடிய ஏவல்கள், அதில் இருக்கக்கூடிய அம்ரு நஹி, இதையெல்லாம் செயல்படுத்துவது மிக கடினமானதாக மாறியிருக்கும். எப்படி? கமா சகுல அலா கௌமி மூசா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா நபியினுடைய கூட்டத்துக்கு ஒரே விடுத்தமாக கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு சிரமமாக ஆனது. எல்லா கட்டளைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துவது, எல்லாம் ஒரே நேரத்தில் கடமையாயிடும். நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஜகாதா இருக்கட்டும், குர்ஆன்ல ஏராளமான கட்டளைகள் இருக்கிறது, ஏராளமான நஹி மன்ஹியன் இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மனிதனால் அமல்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கினான், கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்கு கட்டளையை இறைவன் கடமைப்படுத்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஹாமிஸ், 5வது என்ன ஹிக்மத் அப்படின்னா, அராத ஐயகூன முஅ்ஜிஸத்துன் லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிறது தான் நபிக்கு ஒரு முஅ்ஜிஸாவான ஒரு விதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே ஒரு பெரிய முஅ்ஜிஸா குர்ஆன் நபிக்கு கொடுக்கப்பட்டது. குல்லமா அராது ஷையன், இந்த காஃபிர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாடினால்
நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பி பயானிஹி, அதனுடைய விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிக்கு கொண்டு வந்து இறக்குவார்கள். எனவே இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவதுதான் நபிக்கு ஒரு அற்புதம் என்கிற ஒரு பட்டியலிலே இருந்தது. சாதிஸ், ஆறாவதாக கலாஉல் ஹவாயிஜி வ இஜாபத்துல் மஸ்ஊல், ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கும் கேட்கப்பட்டதை கொடுப்பதற்கும் சன்னம் சன்னமாக வேண்டி அது இறக்கப்பட்டது. எப்படி? குல்லமா சஅலு மின்ஹு ஷைஅன் நஸல ஜிப்ரீல் பி இஜாபத்தி சுஆலிஹிம், ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் கேட்டால், சஹாபாக்கள் கேட்டால், அதனுடைய விடையை எம்பெருமானார் கேட்டு இறைவனிடமிருந்து அந்த குர்ஆன் வழியாக பெற்றுக் கொடுப்பார்கள். ஆக கேட்டவருக்கு பதில் கொடுக்கும் விதமாகவும் இந்த குர்ஆன் சன்னம் சன்னமாக இறக்கப்பட்டது. ஏழாவது காரணம் என்னது அப்படின்னா, ஹத்தா லா தக்னது மின் ஹயாத்தி துன்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிவார்கள் என்று யாருக்கும் நிராசையே வராது. ஏன்? குர்ஆன் இறங்கக்கூடிய காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே தரிபட்டிருப்பார்கள், ரசூலுல்லாஹ் நம்மோடே சேர்ந்திருப்பார்கள். வயஅலமு, அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், அன்னஹு பாக்கின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தரிபட்டிருப்பார்கள். மாலம் யதிம்முல் குர்ஆன், குர்ஆன் பரிபூர்ணம் ஆகாத காலமெல்லாம் இந்த உலகத்திலே என் பெருமானார் இருப்பார்கள். அது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த உலகை விட்டு பிரிவார்கள் என்பதை மக்களுக்கு ஒரு விதத்தில் காட்டுவதற்காக குர்ஆன் சன்னம் சன்னமாக இறக்கி முடிக்கப்பட்டது. எட்டாவது காரணம் சொல்கிறார்கள், அன்னஹு நஸல முத்தஃபர்ரிகன் லிஅல்லா யஸ்தௌஹிஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு ஒரு தனிமை வராமல் இருப்பதற்காக வேண்டியும், வஹ்ஷத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தனிமை இல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் குர்ஆன் ஆகிறது சன்னம் சன்னமாக 23 ஆண்டுகளாக இறக்கப்பட்டது. ஆக ஒரு 23 ஆண்டுகளா இறக்க 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 அல்லாஹ்வினுடைய வஹி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு தைரிய ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கும்ல. முதலாவது காரணம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இந்த ரிசாலத்தினுடைய தொடர்புடைய இருப்பாங்க, அது முதல் காரணம். இங்கேயும் அதே மாதிரிதான் அல்லாஹ்விடமிருந்து ஒரு தொடர்பு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அதைத்தான் சொன்னான், அதை கொண்டு உங்கள் உள்ளத்தை நாம் தரப்படுத்துவதற்காக வேண்டியே, வலுப்படுத்துவதற்காக வேண்டி அந்த குர்ஆனை இறக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான் அல்லவா. குர்ஆன் இறங்க இறங்க ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ்வோடு நம்ம தொடர்புல தான் இருக்கிறோம், நம்ம தனிமையில இல்ல, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்கிற ஒரு மன தைரியத்தை கொடுப்பதற்காக வேண்டியே அது சன்னம் சன்னமாக 23 ஆண்டுகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். வல்லாஹு அஅலமு பிஸ்ஸவாப். எனவே அல்லாஹ் அனைத்தையும் அறிவதற்கு, சரியாக அறிந்து கொள்வதற்கு கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.